குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் மார்டின் ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் கேரளா, மேற்கு வங்கம், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் லாட்டரி சீட்டு விற்பனை தொழில் செய்கிறார். சிக்கிமில் அரசு லாட்டரி சீட்டு அச்சடித்து விற்று முறைகேடு செய்ததாக கடந்த 2019 மார்டின் மற்றும் அவரது மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான 70 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். லாட்டரி சீட்டு மூலம் சட்டவிரோதமாக 910 கோடி ரூபாய் சம்பாதித்ததும் அந்த பணத்தை 40 நிறுவனங்களில் முதலீடு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிந்தது. மார்டின், ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 457 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகளுக்கு 1300 கோடி வரை நன்கொடை வழங்கியதற்கான ஆவணங்கள் அடுத்த ரெய்டில் கிடைத்தன. சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை தமது நிறுவனங்களில் மார்டின் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 3 நாட்களில் மார்டின் மற்றும் அவரது ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான 22 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. தமிழகம், மேற்கு வங்கம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மேகாலயா, பஞ்சாப் மாநிலங்களில் இந்த ரெய்ட் நடந்தது. இதில் 12 கோடியே 41 லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. அத்துடன் முக்கியமான ஆவணங்கள் 6 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஃபிக்ஸட் டெபாசிட் ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.